ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. திருமணம் ஏன் தாமதமாகுது? அது இன்னைக்கு பார்க்கலாமா? முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சுடுறேன். ஷாவர்ஜனார்த்திகன் தொழுத்தமன்யம் ஸ்ரீதாரோமம் கம்பீரதார சமரன்ன லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணபரவத்தே உலகம் யாவையும் தாமதாக்களும் நிறைவெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அவர்க்கு சரணாங்களில் ராம் ராம் ராம். श्री गुरुभ्यो नमः। श्रीमती रामानुजाय नमः। श्रीमती वेदांत देविकाय नमः। ओम श्री गुरवे नमः। लोक गुरवे नमः। हरि ओम हरि ओम हरि ओम नारायण नारायण। திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படின்னா, அதுக்கு விதவிதமான காரணங்கள். எல்லாருக்கும் ஒரே காரணம் பொருந்தாது. ரொம்ப டிலே ஆகுது, அப்பா அம்மா ஒரே டென்ஷன் ஆயிடுது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எதனால இது நமக்கு தெரியவே இல்லை. ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஒரு பரிகாரம் சொல்றாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, எல்லாம் படி பார்க்குறோம். ஒன்றும் நன்னா இல்லை, ஒன்றும் சரியாகாது. கொஞ்சம் டென்ஷனை கொடுத்து டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு இதுல பொதுவா எல்லாரும் ஜோசியர் முதற்கொண்டு அந்த 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஆனா பராசர மகரிஷி சொல்றார் 12ஆம் இடத்தை பார்க்கணும். அது 12ஆம் இடம்ங்கிறது படுக்கை சுகம். கணவன் மனைவி ஒரே படுக்கையில படுக்காங்க. அப்ப அந்த இடத்துல ராகு, சந்திரன், சூரியன், சுக்கிரன் இந்த 4 இருந்தா அவ லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மாறா குருவோ கேதுவோ இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அல்லது அந்த 12ஆம் இடத்த குருவோ கேதுவோ பார்த்துருக்கு அப்படின்னா அவ கடவுளை திருமணம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்னன்னு வச்சுக்கலாம், அந்த சன்னியாசின்னு வச்சுக்கலாம், கல்யாணமே கிடையாது அவளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா பிளைண்டா இப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா நிறைய இருக்கு. இப்ப முதல்ல ஒரு சீக்கிரமா கல்யாணம் ஆன ஒருத்தரதும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒருத்தரதும் பார்க்கலாம். ரெண்டுமே நான் பெண்ணை எடுத்துருக்கேன். ஆணுக்கு அப்புறமா சொல்றேன், இன்னொரு வீடியோல சொல்றேன். பெண் எடுத்துருக்கேன். இப்ப இந்த பெண் பார்த்தீங்கன்னா, அவர் மே 7, 1967 கும்பகோணத்துல பிறந்திருக்கார். அஸ்வினி நட்சத்திரம். இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணக்காரகன், தாரகாரகன் சொல்லுவார் இல்லையா? பொதுவா இயற்கை அதாவது நைசர்கிக காரகன் அப்படின்னா சுக்கிரன் திருமணத்துக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் திருமணத்தை செய்யும், அந்த அந்த வேலையை எடுத்து. இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணக்காரகன் சந்திரன் அஸ்வினியோட கேத்துவோட நட்சத்திரத்துல இருக்கார். இவருக்கு லக்னத்துக்கு 7ல, இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் இருக்கார். லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் லவ் மேரேஜா இருக்கணும்னு அவசியமும் இல்லை இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால. ஏன்னா நவாம்ச லக்னத்துக்கு, ஓகே, நவாம்ச லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12 குடையவரா இருக்கார். இந்த 12 குடையவர் நவாம்ச லக்னத்துக்கு 12 குடையவர். அந்த 12 குடைய சுக்கிரன் சூரியன் அந்த இதை பார்க்கறது, 12ஆம் இடத்தை பார்க்கறது 6ல இருந்தது. அப்போ இயர்லி மேரேஜ். இன்னொன்னு பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை விட கேது திருமணத்துல அதிக வேலையை பண்றது. இந்த இடத்துல இருக்க கேது 9ல இருக்க பாக்கியத்துல இருக்க கேது, கேது இங்க சுபமா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு திருமணம்ங்கிறது அவங்களுக்கு இயல்பா கேது தசை ஆரம்பிச்சு சுக்கிர தசை 1990ல மே மாசத்துல 7ஆம் தேதி. அப்போ சுக்கிர தசை புத புக்தி. ஓகே, என்னப்பா இது சம்பந்தமே இல்லை இருக்கு அப்படின்னா, இந்த சந்திரனோட புதன் சம்பந்தப்படுறது. திருமணக்காரகன் சந்திரனோட புதன், சூரியன், ராகு, சந்திரன். சுக்கிரன் இயற்கை திருமணக்காரன், 7ல இருக்கா, 7 குடையவன். அண்ட் புதன் பார்த்தீங்கன்னா
அந்த புதன் புக்தி. அதுல கிட்டத்தட்ட செவ்வாய், செவ்வாய் இன்டைரக்டா சம்பந்தப்படுது. ஏன்னா செவ்வாய் வீட்டுல சந்திரன் இருக்கு, சந்திரனை பார்க்கிறது. அப்போ அதுல திரும்ப புதன், திரும்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரிய திசையில 23 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே அடுத்த வருஷம் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜாதகம். இதுல பெருசா கஷ்டம் கிடையாது. இப்போ இன்னொரு ஜாதகம் அதே கும்பகோணத்துல 1991 மே 5ஆம் தேதி சாயந்தரம் 5:49:32. இது கும்பகோணத்தோட லோக்கல் டைம். 6:04 வச்சுக்கலாம், ஈவினிங் 6:04. அவங்க சுவாதி நட்சத்திரம், ஓகே, விருச்சிக ராசி. இப்போ இவங்களுக்கு தாரகாரகன் புதன். இந்த புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல உட்காந்து உத்திராட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரத்துல 12 குடையவன்கள். 12 குடையவனை அல்லது 12ஆம் இடத்தை சூரியன், ராகு, சந்திரன், சுக்கிரன் பார்த்தால் மன வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். இப்ப இந்த குழந்தையோட ஜாதகத்துல எல்லா ஜோசியரும் என்ன சொல்வாருன்னா, ராகு கேதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுச்சு, கால சர்ப தோஷம், ரைட்? அதனால டிலேன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி நாட் கரெக்ட். ஏன்னா கால சர்ப தோஷம் உள்ள ஜாதகங்கள் சில, அது நான் பின்னாடி ஒரு இதுல சொல்றேன். அந்த கால சர்ப தோஷ ஜாதகம் அப்படிங்கிறது வேற மாதிரி படுத்தும். இந்த மாதிரி கல்யாணத்துல படுத்தாது. அதனுடைய அர்த்தம் வேற. அது இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்னன்னா, இந்த குழந்தைக்கு ஏன் கல்யாணம் டிலே ஆகுதுன்னா, உத்திரகாரகன் சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கார், லக்னாதிபதியாகவும் இருக்கார், 4ல இருக்கார். சந்திரனுக்கு ராகு 4ல குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவான், கேந்திரத்துல இருக்கு. லக்னத்துக்கு கேந்திரம் அண்டு சந்திரனுக்கு கேந்திரம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு இப்போ உங்களுக்கு தசை பார்த்தீங்கன்னா சனி தசை. சனி இதுக்கு சம்பந்தம் இல்லாது, சனி விரோதமா வேற இருக்கு. அப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா புதன் தசைங்கிறது 2037 தான் வருது. அப்ப 37 கல்யாணம் ஆகுமா? இல்ல. ஏன்னா இவளுக்கு இந்த தசைகள் வேலை செய்யாது. கிட்டத்தட்ட 108 தசைகள் பராசர மகரிஷி சொல்றாரு. இது நார்மல் விண்சொத்திரி தசை. குழந்தை பிறந்த உடனே எல்லா ஜோசியரும் எழுதி கொடுப்பாரு. சில கண்டிஷனல் தசை இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில், அதாவது லக்னாதிபதி எங்க இருக்காரோ அது 1ஆம் இடம், அதுல இருந்து கிளாக் வைஸ் எண்ணின்னு வர 4, 1, 4, 7, 10 இதுல ராகு இருந்தா இயற்கையான இந்த தசை ஒர்க் அவுட் ஆகாது எதுக்குமே. அப்ப வேற என்ன தசை ஒர்க் அவுட் ஆகும்? அஷ்டோத்ரி தசைன்னு சொல்லுவோம். அஷ்டோத்ரி தசை செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 2021 குரு தசை லக்னத்திலேருந்து திருமணகாரகன் புதனை குரு பார்க்கிறார். அப்போ குரு தசை 2021 தான் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்கு. குரு தசையில ராகு புக்தியில நடக்கணும். இந்த ராகு புக்தியில இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப இந்த குழந்தைக்கு புத்திரகாரகன் சந்திரனா இருக்கார், ராகுல இருக்கிற சந்திரன். இப்ப ராகு தசையில இந்த குழந்தை கன்சீவ் ஆகும், கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகும். ராகு புக்தி எது வரைக்கும் இருக்குன்னா 2026 அக்டோபர் 16ஆம் தேதி. அப்போ அடுத்த வருஷம் இந்த அக்டோபர்ல இருந்து கல்யாணம், இந்த அக்டோபர்ல கல்யாணம் ஆனதான் அடுத்த அக்டோபர்ல இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ 100% அந்த குழந்தை அவளுடைய 34வது 35வது வயசுல பிறக்கணுங்கிறதுனால டிலே ஆகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தை தாமதமா இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணுக்கும் 23 வயசுல கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா 35 வயசு வரைக்கும் குழந்தை பிறப்புலேருந்து போயிருப்பான். ஏன்னா சில பேருக்கு கல்யாணம் சீக்கிரமாயிடும், குழந்தை தாமதமாயிடும். சில பேருக்கு கல்யாணம் தடையாறதே, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும், ஆனா குழந்தை ரொம்ப தாமதமா 34 வயசுக்கு அப்புறம் பிறக்கணும், 32 வயசுக்கு அப்புறம் பிறக்கணும், அந்த மாதிரி இருக்கும்.
உத்திரக்காரி. சில கர்மாக்களுக்காக லேட் ஆகும். அதுவுமே பின்னாடி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போ அடியனுடைய கணிப்புப்படி 2025 ஜூன் மாசத்திலிருந்து செப்டம்பருக்குள்ள அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் ஆகணும். அதாவது அடுத்த மாசம் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள நிச்சயதார்த்தமாக ஆகணும். அண்ட் புதனுடைய தசையில நவம்பர் டு மார்ச் உள்ள 200% கல்யாணம் ஆகணும். அண்ட் ஜூன் மாசத்துல அந்த 2026 ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ள 100% கன்சீவ் ஆகும். இதுதான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன். அந்த குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கேன். அவ ரொம்ப நாளா கேட்டு இருப்பா. இன்னைக்கு கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடியன் அப்படியே இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் அப்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்பதான் எக்ஸாக்டா வருது. டெஃபினட்டா அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதையும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபீட்பேக்கை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சொன்ன டயத்துல கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம சொன்னதுனால நடக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம சொன்னதுனால எதுவுமே நடக்கும். அவளுடைய நேரம் அப்படி வரும்போது பெருமாள் வந்து அடியன் வாயிலேருந்து வர வைக்கிறார். ஜோசியர் சொன்னதுனால ஒண்ணு நடந்துரும்னா அப்புறம் உலகத்துல கடவுள் இருக்கு. அதனால மைண்ட்ல இருந்து சில மூட நம்பிக்கைகள், சில தப்பான அபிப்பிராயங்கள் அதெல்லாம் ரிமூவ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இப்படி வீடியோக்களை வெளியிட்டு இருக்கேனே தவிர வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய பயங்கள் இருக்கு. இது பண்ணா இப்படி இருக்குமோ, அது பண்ணா அப்ப ராகு தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். இந்த குழந்தைக்கு எந்த ஜோசியத்தை போனாலும் முதல்ல திருடுவா ராகு தோஷம் இருக்கு, சர்வதோஷம் இருக்கு, போய் திருநாச்சரம் இருக்கோ கடை. அப்புறம் 8ல சுக்கிரன் மறைஞ்சு போயிட்டு சுக்கிரஸ்தலம் போயிட்டுருப்பான். இப்படி ஒவ்வொரு ஜோசியரும் சொல்லிட்டே இருப்பான். பட் ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சப்தாம்சம்னு இங்க ஒண்ணு. இந்த சப்தாம்சம் பார்த்தீங்கன்னா இதுதான் குழந்தைய பத்தி சொல்றேன். இந்த குழந்தையோட லக்னம் புதன், அங்க செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த செவ்வாய் புதன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள செவ்வாய் வந்து அவளுக்கு குழந்தைய கொடுக்கறது. அட்லீஸ்ட் செப்டம்பருக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடும். கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா இந்த குரு உத்தியில 200% குழந்தை பிறந்துடும். அப்போ இந்த புதன் உத்தியில கல்யாணம் ஆயிடும். ஏன் அப்படின்னா இங்கே இந்த 5 கூடைய சனி இன்னும் இங்கதான் இருக்கு, உத்திரத்தை தரக்கூடியது. அந்த சனியானவர் பாத்தீங்கன்னா 10ல இருக்கார், புதனோட சேர்ந்து, தாரகாரகனோட சேர்ந்து, ராகுவோட சேர்ந்து. பிளஸ் குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறேன். இங்கே இருந்து இப்படி போய் இப்படி பார்க்கிறார். யார? சனிய. 5 கூடைய, இந்த 5 கூடைய சனி. அதே சனி பார்த்தேன்னா 7ல உட்காந்துருக்காரு, கிழத்திரஸ்தானத்துல உட்காந்துருக்காரு, ராகுவோட புதனோட உட்காந்துருக்காரு. அப்போ குழந்தைக்கான டிலே. வேற எந்த கர்மாவும் கிடையாது, எந்த ஒரு சாபமும் கிடையாது, எந்த ஒரு தோஷமும் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா நம்மள அப்படித்தான் கஷ்டப்பட முடியும். இப்போ இதுல இன்னும் ஒரு சில ஜாதகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 42, 43 வயசு வரைக்கும் கல்யாணம் கிடையாது, அந்த நடக்கவே நடக்காது. அடியேன்னு சொல்லி ஒரு 50 வயசுக்கு ஒருத்தருக்கு 100% நம்ம சொன்ன உடனே கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம சொன்னதுனால இல்லை, திரும்ப அதைத்தான் சொல்றேன். அடியன் ஒரு ஆர்மீனியன் பொண்ணுக்கு 19 வயசுல அந்த குழந்தை கேட்டான். அவளுக்கு சொன்னேன், நீ சன்னியாசியா போக, உனக்கு கல்யாணம் கிடையாது. இந்த மாதிரி கல்யாணமே கிடையாத ஜாதகங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாமா? நாடிய பொருள் கை கூடும், ஞானமும் புகழும் உண்டா, வீடு இயல் வழியது ஆக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை, சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே ராம் 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 ராம். நாராயண் நாராயண் நாராயண்.